உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜெயவராகி. சனி பெயர்ச்சி நடந்து சனி தரும் யோகங்கள் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் இந்த சனி பகவானுடைய கருணை இருக்க போது. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான சனி பெயர்ச்சின்னு சொன்னேன். அதாவது முக்கியமான அதுக்கு என்ன மீனிங்னா ரொம்ப கடுமையான அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சி நடக்குது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு வார் ஆரம்பிச்சிருக்கு. பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கு. உலகத்திற்கே இந்த பிரபஞ்சத்திற்கே பூமிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இப்போ புதுசா இஸ்ரேல் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஈரான் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ஈரானோட நிற்காம அந்த யுஏஇ எமிரேட்ஸ் கண்ட்ரிக்கு பூரா அது பரவி இருக்கு. எல்லாரும் பக்கத்து சும்மா இருக்கிறவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதனால தான் நான் சொன்னேன் இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். நிச்சயமா பல மாற்றங்கள் நிகழும், யுத்தங்கள் நடக்கும். அப்ப இது பிரபஞ்சத்துக்கு பூமிக்கு இப்படி இருக்குன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? இதுல இந்த யுத்தத்தால சில பேருக்கு நன்மை, சில பேருக்கு தீமை. அதில் மாட்டிக்கிறவங்க இருப்பாங்க, உயிரிழக்கிறவங்க இருப்பாங்க, பொருளாதார நிலையில சீர்குலையக்கூடியவங்க இருப்பாங்க. இதுல நீங்க உள்ள பூந்து யோகத்தை அழிந்து வர முடியுமா? அது யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. கன்னி ராசி 7ஆம் இடத்துல வரக்கூடிய கண்டக சனி. எங்களுக்கு என்ன சாமி யோகம் இருக்கு? சும்மா நான் ஏதாவது சொல்லக்கூடாது. கண்டக சனி ஒரு கன்னி ராசி அன்பர்களும் தும்மல், இருமல், சளி, ஜுரம் இப்படியா சனியுடைய காரகத்துவம். எங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா மாதிரி தெரியல, தலைவர் பிடிச்சிருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் எங்களுக்கு என்ன சனி தரும் யோகம், அவர் எங்களுக்கு என்ன யோகத்தை கொடுத்துட போறாரு அப்படின்னு விரக்தியில் பேசக்கூடிய கன்னிராசி அன்பர்கள். போகாதாமி ஏதாவது ஒன்று நீங்க சொல்லிட்டு போவீங்க, நாங்க நம்பணுமா? அத விரக்தியில் பேசக்கூடிய கன்னிராசி அன்பர்களே. கண்டகச்சனி தான் சனி பகவான் நேர பார்க்கிறாரு. ஆனா சனிச்சந்திரன் யோகம், சனிச்சந்திரன் யோகம் யாருக்கெல்லாம் தெரியுமா? ரிஷபராசிக்கு நான் சொன்ன இந்த யோகத்தை. ரிஷபராசி ஒருத்தர் இருக்காருன்னா அந்த ரிஷபராசியில சந்திரன் இருக்கணும். அப்பதானே அவங்க ரிஷபராசி. இப்ப கன்னிராசினா கன்னிராசியில சந்திரன் இருக்கணும். அப்ப சனி 3வது பார்வையா சந்திரனை பார்க்கிறார், உச்சம் பெற்ற சந்திரனை பார்க்கிறார். அதனால யோகம்னு சொன்னேன். இப்ப கன்னி ராசிக்கு எடுத்தீங்கன்னா நேர் பார்வையா 7வது பார்வையா பார்க்கிறார். அங்கேயும் சனி சந்திரன் பார்வை. சனியுடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் சந்திரனை பார்க்க போறாரு, ராசியை பார்க்க போறாருன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப இந்த சனி சந்திரன் யோகம் நல்ல ஒரு நல்ல கிரிப்பான ஒரு பிடியை கொடுக்கும். எதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பதட்டமா இருக்கோ, ஒரே ஒரு பதட்டமா இருக்கு சார், இந்த கேஸ் என்ன முடியுமோ தெரியல, எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்ல போறாரு தெரியல, பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க, ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, பொன்னாட்டி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, கோர்ட்டுக்கு நாளைக்கு வராங்க. அல்லது வீட்டுக்காரர் என்ன சொல்ல போறான்னு தெரியல, சேர்த்துக்க மாட்டாரான்னு தெரியல. அல்லது ஒரு ஆண் பெண் சேர்ந்துக்கிறாங்க, வீட்டுக்கு தெரியாம வெளியில பழகுறாங்க. திடீர்னு அந்த அம்மா வேணான்னு சொல்லிடுச்சுல்ல, அவரு வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா அழுது நிற்கும், எப்படியாவது எனக்கு அதை சேர்த்து வைங்க, நான் ஆரம்பத்துல வேணான்னு சொன்னேன், அவரு தான் நான் இருப்பேன்னு வந்தாரு, நாளைக்கு என்ன சொல்ல போறாரோ தெரியல. அப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுதான் எந்த ஸ்டேஜில் நீங்க இருந்தாலும் சொல்லுது. நாளைக்கு கடங்காரம் வருவான், என்ன சொல்றதுன்னு தெரியல. நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, பையன் எக்ஸாம், நீட் எக்ஸாம் வரப்போகுது, ரிசல்ட் வரப்போகுது, பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல. குரூப் எக்ஸாம் எழுதிட்டேன் சார், எனக்கு ரிசல்ட் வருமானு தெரியல. RRBயா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம். இதை போல ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, யாரெல்லாம் ஒண்ணு பிசினஸா இருக்கணும், இல்லைன்னா கல்வியா இருக்கணும், இல்ல வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்க வேண்டும், அப்படி இல்ல தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்க வேண்டும்.
இத போல பிரச்சனையில் எதிர்பார்த்து ரிசல்ட்டை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கீங்களா? நாளைக்கு அவசரம் என்ன செய்வாங்க, 3 மாசம் எக்ஸ்டன் கேட்டிருக்கேன், இல்லை ஒரு செக்கு பவுன்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கு, இப்ப போடாதீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு போடணும்னு சொல்றோம், ஒத்துப்பாங்களா? இந்த மாதிரி கேள்விகளோடு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் யோகம் கிடைக்கும். எனக்கு எதுவுமே நடக்காது, நான் நடந்தாலும் ஒத்துக்க மாட்டேன், இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுறவங்க எப்பயுமே டிராவல் பண்ணுவாங்க. புரியுதா? ஒரு ஸ்ட்ரீம் வச்ச மாதிரி, லைவ் வச்ச மாதிரி எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் யோகம் உண்டாகும். தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், பிசினஸ் ஆக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், காதலர்கள் பிரச்சனைகளாக இருக்கலாம். மெயினா காதலர்கள் சபைக்கு தெரிந்து சபைக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம இல்லீகலான காதல், அதெல்லாம் உறவை கடந்த காதல், ஏற்கனவே திருமணமானவர்னு தெரிஞ்சு பழகிறது, மாற்றான் மனைவியை நோக்குதல், இதெல்லாம் மறைமுகமான காதல். அப்ப இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, அது பழகக்கூடியவங்க, அதே போல ஜாபுக்கு போகக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கன்னி ராசி அன்பர்களே இந்த சனிச்சந்திரன் நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த சனிச்சந்திரன் யோகம் நல்ல யோகத்தை கொடுக்கும். அப்ப இதை போல உங்களுக்கு என்ன நடக்கணும், நீங்க எதை எதிர்பார்த்தோம், சாமி நீங்க சொல்றது கரெக்ட், எனக்கு நான் அப்படித்தான் இருக்கேன், இது எனக்கு கொஞ்சம் நடக்குமா? அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம் பேசும். வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். நல்லதே நடக்கும். சனி தரும் யோகம்.